ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. பெர்த்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் பும்ரா பேட்டிங்கை தேர்வு செய்தார். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய ஆஸ்திரேலியாவும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இதனால் அந்த அணி 104 ரன்களில் சுருண்டது. அதைத் தொடர்ந்து 46 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 172 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து இன்று மூன்றாவது நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது. KL ராகுல் 77 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியா மண்ணில் முதல் சதத்தை பதிவு செய்தார். சற்று முன்பு வரை இந்திய அணி 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 283 ரன்கள் எடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் மசூதியில் ஆய்வு நடத்த சென்ற அதிகாரிகள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, அங்கு கள நிலவரம் என்னவாக உள்ளது? இங்கு போராட்டம் நடத்துபவர்கள், இந்த மாதிரி கற்களை வீசுபவர்கள் யார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குறிப்பாக சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சண்டௌசி என்ற பகுதியில் அமைந்திருக்கும் ஜமா மஸ்ஜித்தினுடைய ஆய்விற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மாவட்ட நீதிமன்றம் சம்பல் மாவட்ட நீதிமன்றமான உத்தரவு பிறப்பித்த அந்த ஆய்வு பணிகள் களத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு ஆய்வு நடத்த சென்ற அதிகாரிகளை தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக அவர்களுக்கு அந்த ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த ஜமா மஸ்ஜித் இருக்கக்கூடிய பகுதி என்பது கடந்த 1526 ஆண்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த கல்கி கோவிலை இடித்து கட்டப்பட்டது என்ற ஒரு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் அதிகாரிகள் அந்த பகுதியில் அங்கு கோவில் இருந்ததா இல்லையா என்பது குறித்த ஒரு ஆய்வு நடத்துவதற்கான சர்வே பணிகளுக்காக அவர்கள் சென்றது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை முதல் அந்த பணிகள் தொடங்கிய நிலையில் இன்று அதிகாலை முதல் கடுமையான ஒரு வன்முறை என்பது அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளை தாக்குவது, அவர்கள் மீது கற்களை வீசி எறிவது உள்ளிட்ட பல்வேறு எதிர்ப்புகளை போராட்டக்காரர்கள் தற்பொழுது அங்கு நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்கள் மீது தடியடி நடத்தி தற்போது கூட்டத்தை கலைப்பதற்கான ஒரு முயற்சியும் தற்பொழுது அந்த மாவட்ட காவல்துறை ஆணையர் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக அந்த முற்றிலுமாக ஜமா மஸ்ஜித் பகுதி என்பது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு முழு ஆய்வு பணிகள் நடைபெறும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. மகாராஷ்டிராவில் கடந்த ஏப்ரலில் நடந்த மக்களவைத் தேர்தலுக்கும் தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்குகள் எவ்வாறு மாறியுள்ளன என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நமது செய்தியாளர் அபிநயா. மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில லோக்சபா தேர்தலில் இருந்து இந்த முடிவுகள் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பாஜக லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளை சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரித்து பார்க்கும்போது மொத்தமாக இருந்த லோக்சபா தொகுதிகளில் 48ல் 30 இந்தியா கூட்டணி வின் பண்ணியிருந்தாங்க, 17 தான் பாஜக கூட்டணி வின் பண்ணியிருந்தாங்க. அது குறைவு தான். அப்போ பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள், பாஜக மட்டும் கூட்டணியாக இல்லாமல் பாஜக மட்டும் வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்றத சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரிக்கும் போது 78ஆக இருந்திருக்கு. அதுல 73ஐயும் பாஜக தக்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி 5 தான், அந்த தொகுதிகளில் 5 தொகுதிகளை தான் கைப்பற்றி இருக்கிறாங்க. இதே காங்கிரஸ் அவர்கள் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது 64 இருக்கு. ஆனா அதுல 48 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 14 இடங்களை தான் தக்க வச்சிருக்காங்க. மற்றவர்களும் கூட 2 இடங்களை அந்த தொகுதிகளில் இருந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம பார்க்குற இன்னொரு முக்கியமான ஒரு கட்சி அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ். அவர்கள் வெற்றி பெற்ற லோக்சபா தொகுதியில் அந்த தொகுதிகள் 6 அப்படின்னு சட்டப்பேரவை தொகுதிகள் அடிப்படையில் இருக்கு. ஏன்னா அவங்க 4ல் ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணாங்க. அந்த 6 தொகுதி, அந்த தொகுதி முழுமையாக அவர்கள் வெற்றி பெற்ற லோக்சபா தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் அத்தனையும் அந்த கட்சி அப்படியே தக்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அவர்களோட வெற்றி என்பது லோக்சபா தேர்தலில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா 8 தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாங்க. அதை பிரிக்கும் போது 33 சட்டப்பேரவை தொகுதிகளாக இருக்கு.
ஆனா அதுல 25 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி அதுல 7 தொகுதிகளை தான் தக்க வச்சிருக்காங்க. அதாவது தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 7 தொகுதிகளை தான் தக்க வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக சிவசேனா போனோம்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அவர்கள் வெற்றி பெற்ற லோக்சபா தொகுதிகளை பார்க்கும்போது 40 சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்திருக்கு. அதுல 36 அவங்க தக்க வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி 4 தான் அதுல இருந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதுவே உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அவர்கள் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் அது சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரிக்கும் போது மொத்தம் 57, அதில் 39 என்டிஏ கூட்டணி கைப்பற்றியிருக்கிறாங்க. சிவசேனா உத்தவ் தாக்கரே 18 தக்க வச்சிருக்காங்க. மற்ற கட்சிகளோட காங்கிரஸ் அதே மாதிரி சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு இந்த எண்ணிக்கை அப்படின்றத பார்க்க முடியுது. சென்னை வானகரத்தில் ஜானகி நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்த எடப்பாடி பழனிசாமி ஜானகி எம்ஜிஆருடன் பயணித்தவர்களை கௌரவித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கௌரவிக்கப்படுகிறார்கள்? விவரங்கள். ஜானகி அம்மையாருடைய இந்த நூற்றாண்டு விழாவானது தற்போது வானகரத்தில் நடைபெற்று வருகிறது. விழாவின் தொடக்கமாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர மேடையில் ஏற எம்ஜிஆர், ஜானகி, அதே போல ஜெயலலிதா ஆகியோரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்னராக ஜானகி அம்மையாருடைய முழு உருவ படம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை திறந்து வைத்த பிறகு அந்த படத்துடன் சேர்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் நிர்வாகிகளோடு. அதன் பின்னராக விழா மலர், ஜானகி அம்மாவை பற்றியான விழா மலரானது, நூற்றாண்டு விழா மலரானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மலரை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை சிறப்பித்து வருகிறார். அதோடு ஜானகி எம்ஜிஆருடன் பயணித்தவர்களை இந்த நிகழ்ச்சியில் கௌரவித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை வானகரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜானகி எம்ஜிஆருடன் பயணித்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கௌரவித்து வருகிறார். ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவானது சென்னை வானகரத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜானகி எம்ஜிஆருடன் பயணித்தவர்களை இந்த நிகழ்ச்சியில் கௌரவித்து வருகிறார். நேரலை காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அவர்களுடன் பயணித்தவர்களை இந்த நிகழ்ச்சியில் மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கௌரவித்து பரிசீலித்து வருகிறார், விருந்தளித்து வருகிறார். அதனை நாம் நேரலை காட்சிகளாக பார்க்கிறோம். சுபாஷ், இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஜானகி. சில நாட்களே இருந்தாலும் செய்திருக்கக்கூடியவர். இன்று அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் இடமே கொடுக்கப்பட்ட இடம்தான் அந்த இடம். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா என்ற அதிமுக 1988ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு பிரிந்து அப்பொழுது சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதா பெரும்பான்மையான வெற்றியை பெற அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக அவரே முன்னெடுத்து ஜெயலலிதா தான் அரசியல் வாரிசு என்பதை உறுதிப்பட தெரிவித்து அவருடன் கைகோர்த்தது. அதனுடைய புகைப்படங்கள் எல்லாமே ஜானகி அம்மை அவர்களுடைய புகைப்படங்கள் முதல் நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது. அந்த புகைப்படத்தை கண்காட்சி திறந்து வைத்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழா மேடைக்கு வந்தார். விழா மேடையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர், ஜானகி மற்றும் ஜெயலலிதா உருவச்சடங்குக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னராக ஜானகி அம்மையாருடைய முழு உருவ படமானது வரையப்பட்டு அந்த படத்தை திறந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அலுவலகத்தில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் படங்கள் மட்டுமே இருந்தது. இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படம் அதிமுக அலுவலகத்தில் வைக்கப்பட இருக்கிறது. அதன் பின்னராக அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சரான ஜானகி அம்மையார் திரைப்படத்துறையில் இருந்ததால் அவருடன் பயணித்த நடிகை ராஜலட்சுமி, வெண்ணிராடை நிர்மலா,
அதே போல குமாரி சச்சு ஆகியோர் எல்லாம் இவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்யும் விதமாக அவர்களுக்கெல்லாம் பொன்னாடை பொத்தி இந்த நூற்றாண்டு விழா கேடயமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னராக இந்த லட்சணை என்று சொல்லக்கூடிய இந்த நூற்றாண்டுக்கான லட்சணையையும் இங்கே இடம்பெற்றிருக்கிறதை பார்த்திருக்க முடியாது. அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அனைவருமே இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அதிமுக பொதுச் செயலாளரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கவியரங்கம், பட்டிமன்றம், அதே போல இசை கச்சேரி என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நூல், அதாவது நூற்றாண்டு நூல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நூற்றாண்டு மலரானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை எம்ஜிஆரின் குடும்பம் பெற்றிருக்கிறது. அதன் பின்னராக மாலை 5 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நூற்றாண்டு விழாவில் சிறப்பு உரையாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கூறவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஒரு முக்கியமான விழாவாக அதிமுக கருதி இன்றைய தினத்தில் நாள் முழுவதுமாக அந்த நூற்றாண்டு விழாவை அதிமுக கொண்டாடுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.